அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு நமக்கு ஆடிப்பெருக்கு வருது இல்லைங்களா, அதாவது ஆடி 18. அந்த நாளில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு குறித்து தாங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரொம்பவும் சுலபமானதாக தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் தலைமுறைக்கே பண வரவில் எந்த ஒரு பஞ்சமுமே இருக்காது. நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகக்கூடிய ஒரு முறையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஆடிப்பெருக்க முன்னிட்டு சுமங்கலி பெண்கள் எந்த நேரத்தில் தாலிக்கயிறு மாற்றணும் என்பது குறித்து ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன். மேலும் எந்தெந்த பொருட்கள் அவசியமாக வாங்கி வைக்கணும்னு சொல்லி ஒரு 3 பொருட்கள் சொல்லியிருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோலேயே இருக்கும். இவை தவிர நாளைக்கு ஆடிப்பெருக்காக இருக்கிறதுனால ஒரு குளிக்கிற தண்ணியில் நம்ம ஒரு பொருளை போட்டு குளிப்பதன் மூலமாகவே புண்ணிய நதிகளில் நீராடின என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் நமக்கு கிடைக்கும் என்பது குறித்து தனிப்பதிவாக கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க்கை கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவுமே முக்கியமான பதிவு அது ரெண்டுமே. அதனால் எல்லாருமே பார்த்து பலனடையுங்க. சரி, இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். ஆடிப்பெருக்கு ஆடி 18 அப்படின்னாவே நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த நாளில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஆறு, குளம், ஏரி, கடல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு பூக்கள் தூவி தீபம் ஏற்றி வச்சு நன்றி தெரிவித்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருவீங்க. எல்லாரும் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ ஆறு, குளம்லாம் இப்போ நம்ம இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை, நம்ம ஊரில் இல்லை அப்படிங்கும்போது நாமெல்லாம் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், நல்ல ஒரு பண வரவு உண்டாகும் என்பது குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த முறை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தலைமுறைக்கே பணத்தில் எந்த ஒரு பஞ்சமுமே வராது அப்படின்னு சொல்லலாம். சரி, இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும். அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை செய்ய முடியாது. வீட்டில் வேற யாராவது இருக்காங்க, இப்போ உங்கள் மாமியார், கணவர், குழந்தைகள் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட சொல்லி இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒருவேளை பீரியட்ஸ் ஆனால் 5வது நாளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. இருந்தாலும் காலையிலேயே நேரமாக குளிச்சுட்டு நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைப்பீங்க இல்லையா, அந்த சமயத்திலேயே செய்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டம்ளர் அல்லது ஒரு சொம்பில் தண்ணீர் தேவைப்படுது. ஏன்னா இந்த ஆடிப்பெருக்குங்கிறதே நீர்நிலையோட தொடர்புடையது தான். அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்துக்கு நம்ம தண்ணீரை பயன்படுத்தணும். அப்போ தான் முழுமையான பலன் கிடைக்கும். மேலும் நம்மளுடைய உடல்லையே பார்த்திங்கன்னா 70% நீர் தான் இருக்குது. மேலும் நீருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிக்கக்கூடிய சக்தியும் உண்டு. இது நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம தண்ணீர் எடுத்துக்கணும். இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா கண்ணாடியே இருக்கணுமா, சில்வராக இருக்கணுமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா கண்ணாடியை பயன்படுத்துறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து நீங்கள் சொம்பு பயன்படுத்துகிறதா இருந்துச்சு அப்படின்னா செம்பு, பித்தளை இது மாதிரி சொம்பு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற சொம்பையே எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அதனுடைய வெளிப்புறத்தில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. தண்ணீர் பிடிங்க. தண்ணீர் பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணீராக இருக்கணும். நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த தண்ணீர் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அடுத்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுடுங்க. பூக்கள் எல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணீரில் போடுவதற்கு சில முக்கியமான பொருட்கள் நமக்கு தேவைப்படுது. அதை தான் நம்ம ஒன்றா இதில் போட போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போடணும். இது நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கஸ்தூரி மஞ்சளோ இல்லை பூஜை அறையில் வச்சுருக்கிற சாதாரண மஞ்சளோ எதை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து 1 சிட்டிகை அளவுக்கு குங்குமம் போடுங்க. அடுத்து 2 ஏலக்காய், 2 கிராம்பு
இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி ஏலக்காயாக இருக்கணும். அதே சமயத்தில் கிராம்புங்கிறது பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் வந்து உடையாததாக நல்ல கிராம்பாக வந்து நீங்கள் 2 எடுத்துக்கணும். அடுத்து சிறு துண்டு பட்டை வந்து போடுங்க. அது சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரணமாக இருக்கிற பட்டையாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு சிறு துண்டு உடச்சி போட்டுக்கோங்க. அடுத்து பச்சை கற்பூரம் வந்து போடணும். ஏன்னா இந்த பணவரவுக்காக நம்ம செய்கிறோம். மேலும் வீட்டில் வந்து நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த பச்சை கற்பூரம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து உங்கள் வீட்டில் ஜவ்வாது இருக்குது அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து அதை ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து நீங்கள் போடுங்க. இந்த கல்லுப்பு சமையலுக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பு நீங்கள் எடுக்கக்கூடாது. புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்கன்னா அந்த உப்பு பேக்கெட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்படியும் ஆடி 18ங்கும் போது கல்லுப்பு வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அதிலிருந்து கூட நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இல்லை நாங்கள் பரிகாரத்துக்குன்னு தனியாக பூஜை அறையில் உப்பு வச்சுருப்போம், அந்த உப்பை எடுத்து தான் எல்லா பரிகாரமும் செய்வோம், அதிலிருந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த தவறுமே கிடையாது. அடுத்து இதில் ஒரே 1 ரூபாய் நாணயம் வந்து போடுங்க. இந்த 1 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்க்கப்படுது. அதனால் நீங்கள் 1 ரூபாய் நாணயத்தை இதில் போட்டுக்கோங்க. இப்போ இத்தனை பொருட்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதில் 1, 2 உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம், தவறு இல்லை. மேக்சிமம் இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து இந்த தண்ணீருக்குள்ளே ஏதேனும் ஒரு வாசனை மிகுந்த பூக்கள் வந்து நீங்கள் போடணும். இப்போ வந்து மஞ்சள் நிற சாமந்தி இருந்தாலும் சரி, இல்லை மல்லிகை பூக்கள் இருந்தாலும் சரி, இல்லை பன்னீர் ரோஜா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஜாதி மல்லி இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஏதாவது நீங்கள் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா மறிக்கொழுந்து இருக்குது பாருங்கள், அது கூட உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து போடலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே வந்துட்டு நீங்கள் பூஜை அறையில் காட்டும்போது இந்த தண்ணீருக்கும் வந்து காட்டிட்டு இது முன்னாடி ஒரு 5 நிமிடம் மட்டும் உட்காந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பண கஷ்டம்லாம் தீரணும்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க. முழு முதற் கடவுளான விநாயகர், உங்களுடைய குலதெய்வம் மகாலட்சுமி தாயார், இந்த சனிக்கிழமையாக வரதுனால நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்கிறது, ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது, சனீஸ்வரர் வழிபாடு செய்கிறது எல்லாமே வந்து கூடுதல் சிறப்பு. எல்லாரையும் வந்து ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. இப்போ அந்த தண்ணீரை பார்த்து எங்கள் வீட்டில் வற்றாத செல்வ வளம் ஊற்றெடுக்கணும், இந்த ஆடி மாதத்தில் எப்படி கரை புரண்டு ஆற்று வெள்ளம் போகுதோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ததும்ப இருக்கணும். எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் தலைமுறையினருக்கே வந்து பணப்பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று வரவே கூடாது, தேவையான அளவுக்கு பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து அந்த தண்ணீர் வந்து கேட்டு வச்சுக்கோ. இங்கே உட்காந்துட்டு எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, கவலைகள் இருக்குது அப்படின்ட்டுலாம் நீங்கள் ஒருபோதும் வந்து சொல்லாதீங்க. இப்போ நிறைவாக வந்து கற்பூரம் எல்லாம் காட்டிட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு 1 மணி நேரமாவது அப்படியே பூஜை அறையிலேயே வந்து இருக்கட்டும். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா இந்த நாள் முழுவதுமே அது உங்கள் பூஜை அறையில் அப்படியே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு நீங்கள் மேலே எந்த ஒரு மூடியும் போட்டு மூடி வைக்க வேண்டாம், திறந்த நிலையிலே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து சனிக்கிழமை இரவோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயோ ஒரு மாவிலையோ வேப்பிலையோ இல்லை துளசி இலையோ வெற்றிலையோ இதில் ஏதாவது ஒரு இலையை கொண்டு இந்த தண்ணீரை நீங்கள் உங்களுடைய வீடு முழுவதுமே வந்து தெளித்து விடுங்க. எல்லா ரூம்லேயுமே வந்து தெளித்து விடுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்முடைய பாத்ரூமில் கண்டிப்பாக வந்து நம்ம தெளித்து விடணும். பூஜை அறை மட்டும் சுத்தமாக இருந்தால் பத்தாது, இந்த கெட்ட சக்திகள்ங்கிறது நம்மளுடைய கழிவறையிலையும் இருக்கும் இல்லையா, அதனால் அங்கேயும் வந்து இந்த தண்ணீர் வந்து நீங்கள் தெளித்து விடணும். அதுவும் குறிப்பாக வீடினுடைய அந்த மூளை முடுக்குகள் இருக்கு இல்லையா, கார்னர் பகுதி, அங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 2 சொட்டாவது எல்லா மூளையிலையும் வந்து தெளித்து விடுங்க. வீட்டை சுற்றியும் கூட நீங்கள் வந்துட்டு தெளித்து விடுங்க. அடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம், ஆனால் பீரோவில் கபோர்டில் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே எல்லாம் வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க. இதுக்குள்ளே போட்டிருக்கிற அந்த 1 ரூபாய் காயினை எடுத்து பத்திரமா உங்களுடைய பணம் வைக்கும் இடத்துல வச்சுருங்க. எக்காரணத்து கொண்டும் அதை நீங்கள் செலவே செய்யக்கூடாது, அதனால் பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. இப்படி எல்லா பக்கமும் தெளித்தது போக மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது அந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் உள்ள செடி கொடிகளுக்கு நீங்கள் ஊற்றுங்க. வேறு சிங்கில் வாஷ்பேசன்லேருந்து எங்கேயுமே வந்துட்டு நீங்கள் ஊற்றாதீங்க. உங்கள் வீட்டில் செடிகளே இல்லை அப்படிங்கும்போது தொட்டி இருக்கும் இல்லையா,
தண்ணீர் தொட்டி, அந்த தொட்டியில் வந்துட்டு அந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் ஊற்றிடுங்க. இதுக்குள்ளே போட்டிருக்கிற அந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு இந்த மாதிரி பொருட்களை கால்படாத இடத்துல எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரங்க. இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் சென்ற ஆண்டே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதுவும் இந்த ஆடி 18க்கு இந்த முறை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகிறத நீங்கள் அனுபவபூர்வமாகவே உணர்வீங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.